வாழ்க வளமுடன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் தர்மம் செய்கிறேன், இதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. தர்மன்றது பிறவிலே வரணும். நம்ம இது ஜீன்லேயே ஊறணும். ஏன்னா அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து இவங்களுக்கு எது கொடு, நம்மக்கிட்ட இருக்குது 2 பொருள் இருந்தால் ஒரு பொருள் கொடு, அது தர்மம். இருக்கிற ஒரு பொருளே கொடுத்தா அது தர்மம் இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது உனக்கு. அப்போது உனக்கு வரும்போது மனசு கவலை ஆகிடுது இல்லை, ஐயா நம்ம ஏன் அன்றைக்கி கொடுத்துட்டோமோன்றது. அதுக்கு தான் சொல்கிறது, எப்போவுமே கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்க கேட்குற பொருள் நம்மக்கிட்ட 2ஆக இருந்தால் கொடுக்கலாம். குட்டிங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சொல்கிறேன். சிலர் எங்கள் தங்கச்சிக்கு தானே கொடுக்குறோன்னு கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கிற அவங்க மெசேஜ்னால் சொல்லுவாங்க, ஏங்க என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாதா, புஸ்க்குன்னு எடுத்து கொடுத்துட்டு எனக்கு நாளைக்கு வேணா நான் யாரை போய் கேட்க முடியும். சரி கொடுத்தவங்க கூட போய் திருப்பி கொடுன்னு நீங்கள் கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படின்னும். இல்லடி இருந்தது அவள் கேட்டால் கொடுத்துட்டேன்னு கொடுங்க, நான் வேணாம் இல்லை. எப்போவுமே வீட்டில் நாங்கள் எத்தனை பேர் இருக்கிற யாரையோ ஒருத்தர் கேட்டு இது நம்ம யூஸ் ஆகுமா, இல்லை அவளுக்கு அது பதில் வேறு எதனா கூட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. வேறு எதுடி அவன் கேட்குற பொருள் தானே நம்ம கொடுக்கணும் அப்படின்னோம். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தர்மம்னு நினைக்கிறீங்க, கொடுத்துட்டோம் நம்ம தர்மம்னா. நாங்கள் மனசு கஷ்டப்படுது, இந்த பொருள் இருந்தால் எனக்கு யூஸ் ஆகிருக்கும், இவங்க கொடுத்துட்டாங்க, இப்போ நான் போய் வேறு தானே வாங்கினேன். பணம் இருக்குது வேறு விஷயம், இருந்தாலும் அந்த பொருள் அந்த நேரத்துக்கு அந்த கடையில் இருக்கணும்ல. அப்போது எவ்வளோ மனஸ்தாபம் வருது. அது மாதிரி தான் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, சரி ஒரு பொருளுக்கே இப்படி தர்மன்ட்டிங்க, தான தர்மன்ற மாதிரி சொல்லிட்டீங்க, இதே ஒரு பிரச்சனை. அட்லீஸ்ட் ஒரு பொருளுக்கு அதுவே சொத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க, பெண் உரிமை இருக்குது இல்லைன்னு சொல்ல. எப்படி கொடுக்கணும், ஏம்மா நீங்கள் வந்து போகிறீங்க, உங்கள் நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் தான் செய்கிறோம், அதை நல்லாவே செய்கிறோம். நீ சொத்து வாங்கி போயிட்டா எப்படி வர முடியும், நாங்கள் தான் எப்படி நான் கொடுத்தாவிட என் மனைவி கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ஒரு தர்மம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்குதா, சரி இதை கொடுப்போம், இதை கொடுத்தா அவளுக்கு இன்னைக்கு யூஸு, நாளைக்கு இன்னொருத்தர் யார் கொடுப்பாங்க. அப்போ அவங்கள கேட்கணும், உங்களுக்கு எது தேவை, இப்போ தேவையா, எப்போ தேவை, அப்புறம் வேணுன்றதை பொண்ணு கல்யாணம் வச்சுருப்பாங்க, இப்போயே கொடுத்துருங்கன்னுவாங்க. அந்த சூழ்நிலை அப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இவங்க புஸ்குன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டோடனே அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு திருப்பி கேட்க முடியுமா, முடியாதுல்ல. அது மாதிரி தான் உறவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு நம்பி எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. எப்போ நீங்கள் தனியாக வந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையும் இன்றைக்கி இது நிர்ணயிச்சுக்குது, அதுதான் நடக்கும். அதை விட்டுட்டு நான் இவ்வளோ கேட்டால் அவனுக்கு எவ்வளோ செஞ்சு கொடுத்தேன், நன்றி கேட்டால் நாய் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது, காசு எவ்வளோ கொடுத்துருப்பேன் திருப்பி கொடுக்கல பாருன்னு திட்டுறீங்களா. தயவுசெய்து அது மாதிரி சபிக்காதீர்கள், அது உங்களுக்கே தான் சேரும். எப்படின்னா கிருஷ்ணரே சொல்லுவாரே, கொடுத்தது கொடுத்துட்ட திருப்பி எப்போ அது கேட்கணும் தோணுதுன்னு. எனக்கு இப்போ இல்லை அப்படின்னா அதுக்கு தாண்டா முதல்ல யோசனை பண்ணி செய்ய. எதையுமே நான் தான் கொடுக்குறேன் பெருமைன்றதுக்கு உனக்கு வரக்கூடாது. தான்ற இது நான் கொடுத்துட்டேன்ற ஒரு உனக்கு உள்ளுக்குள்ளே வந்தாலே கொடுத்தது தர்மம் கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, டெய்லி நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்டு மாதிரி. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரும்போது ஃப்ரெண்டு கூட பேச டைம் இருக்குமா, இருக்காது இல்லை. இப்போ அவங்களுக்கு போய் என்ன வேலை செய்யணுமோ அது செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போது அது சொல்லுவாங்க, நேற்று எப்படி பேசியிருந்தா பாரு, இன்றைக்கி பாரு இவளுக்கு தான் வந்துச்சுன்னு தெரியல, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான்னு. அதுதான் சொல்கிறேன், எப்போவுமே ஃப்ரெண்டு தான். ஆனால் நீங்கள் பார்க்குற கோணம் வேறு. அன்றைக்கி நல்ல கோணத்தில் பார்த்தீங்க, இன்றைக்கி தீய கோணத்தில் பார்க்குறீங்க. அது மாதிரிலாம் பார்க்காது. அவங்க சூழ்நிலையை ஒன்று நினச்சி பாருங்கள். கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்கள தான் பார்ப்பாங்க, நாளைக்கு நம்ம பேசிக்கலாமே அப்படின்னு. இதுவும் ஒரு தர்மம் தான். அவங்கள போய் நீ அவங்க கெஸ்ட்டு வந்துருக்கும்போது எனக்கு நீ இதை செய்ய அதை செய்யினா அது உங்களுக்கு தர்மமா? அதுவே நீங்கள் கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தர்மம். ஏன்னு கேளு, அவங்க ஒன்றே செய்கிறாங்க, இருப்பான் நான் கூட செய்கிறேன்னா அது ஒரு உதவி தானே அவங்களுக்கு. ஒரு அந்த நேரத்துக்கு பரவாயில்ல இவங்க உதவுனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்க செஞ்சதும் எனக்கு தெரியல, டயர்டு இல்லை, நல்லா இருந்துன்றாங்க. இதுவும் ஒரு தானம் தான், தர்மம் தான். அது மாதிரி உங்களால் முடிஞ்சு எங்கே யார் பார்த்தாலும் பேசலைன்னு நினைக்காதீங்க. சரி ரொம்ப அன்பாக பேசிக்கிறவங்க, நாளைக்கு என்ன பிரச்சனை வருன்றத நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.